1947 இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தினத்துக்கு பறக்கப்பட்ட அந்த கொடியும் இருக்குல்ல, அது வந்து எந்த இடத்துல வந்து வியூ பண்ணியிருக்காங்க நெஞ்சிருக்காங்க அப்படின்னா வேலூரில் தான் வந்து வியூ பண்ணியிருக்காங்க. ஓகேவா, எந்த இடத்துல எந்த ஊர்லனா வேலூரில் தான். நெக்ஸ்ட்டு இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாக் தேசிய கொடியை வந்து யார் வந்து டிசைன் பண்ணியிருக்கான் அப்படின்னா பிங்களி வெங்கையா. இவர் தான் வந்து நேஷ்னல் ஃப்ளாக் இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாகை வந்து டிசைன் பண்ணவர். நெக்ஸ்ட்டு ஹூ ஸ்டார்டட் த சகா எரா. சகா காலகட்டத்தை ஆரம்பித்தது யாருன்னா கனிஷ்கா. கனிஷ்கா தான் வந்து சகா காலகட்டத்தை ஆரம்பித்தது. இந்த கனிஷ்கா வந்து எந்த டைனாசிட்டி எந்த வம்சத்தை சேர்ந்தவர்னா குஷான் டைனாசிட்டியை சேர்ந்தவர் தான் இந்த கனிஷ்கா. இவரோட அப்பா பேர் தான் வந்து பீமா கேட் பீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட அப்பா பேர் என்ன, பீமா கேட் பீசஸ். இவர் தான் அந்த காலத்தில் அதிகமான கோல்டு காயின்ஸ் தங்க நாணயத்தை அதிக அளவு வெளியிட்டவர் யாருன்னா இந்த பீமா கேட் பீசஸ் தான். இவர் வந்து கனிஷ்கரோட அப்பாவா. இந்த பீமா கேட் பீசஸோட அப்பா பேர் என்ன, குஜுலா கேட் பீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, குஜுலா கேட் பீசஸ். அவர் தான் இந்த குஷானா டைனாசிட்டி குஷானா வம்சத்தையும் வந்து தொடங்கினது யாருன்னா இந்த பீமா கேட் பீசஸோட அப்பாவான குஜுலா கேட் பீசஸ் தான் வந்து தொடங்கினார். நெக்ஸ்ட்டு லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியாவிலேயே மிகவும் நீளமான நதி எதுன்னு கேட்டிருக்காங்க. கேஞ்சஸ், கங்கை நதி இருக்குல்ல, அதுதான் வந்து லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா. நெக்ஸ்ட்டு இந்தியன் ருப்பீஸ் சிம்பிள் இருக்குல்ல, அந்த சிம்பிளை யார் வந்து வெளியிட்டா அப்படின்னா உதயகுமார் அப்படிங்கிறவர் தான் வந்து வெளியிட்டிருக்காரு. எப்போ வெளியிட்டாருன்னா ஜூலை 15, 2010 வந்து வெளியிட்டிருக்காரு. இந்த டேட்டு ஞாபகம் இல்லைனா கூட இந்த வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ யார் டிசைன் பண்ணால் உதயகுமார். எப்போ, ஜூலை 15, 2010 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சக்ரா அந்த தேசிய கொடியில் சக்கரம் இருக்கும்ல, அதில் எத்தனை ஸ்போக்ஸ் இருக்குது, எத்தனை கோடுகள் இருக்குன்னா 24 கோடுகள். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான்.